மெய் என்பர்களே, உலக தாய்மொழி தினம் 21 அன்று நம்முடைய தமிழ் கடவுளான மயிலம் பொம்மபுரம் ஆதீனம் சித்தர் தவம் கொண்டிருக்கிற நம்முடைய முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவியானையோடு காட்சி தருகிற மயிலம் முருகன் கோயிலில் தரிசனம் செய்த பாக்கியம் கிடைத்தது. அன்று எனக்கு உண்மையிலே மனம் சரியில்லை. என்னுடைய மகன் கொஞ்சம் நோய்வாயிருந்தார், உடம்பு சரியில்லை. இருந்தாலும் இந்த முருகனை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தன்னுடைய குறைகளெல்லாம் செலுத்துவதற்காக அந்த மதுரை மீனாட்சி அம்மன் மகனான மயிலம் முருகன் சன்னதிக்கு சென்று அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு மன ஆறுதலும் தெம்பும் தந்தது. அங்கு திருமணம் நடந்தது. நம் வீட்டில் திருமணம் நடப்பதைப் போல அங்கு சடங்குகள் செய்கிறார்கள். அதையெல்லாம் பார்த்துவிட்டு வந்தேன். அந்த காட்சியை உங்களுக்கு காட்சிப்படுத்த விரும்புகிறேன். இது படிக்கட்டு வழியாக வரலாம். அதன் பிறகு அந்த வாகனங்கள் செல்வதற்கும் தனியாக சாலை இருக்கிறது. இது திண்டிவனம் புதுச்சேரி சாலையிலே நம்முடைய கூட்டேரிப்பட்டு அருகிலே மயிலம் உள்ளது. இது வானூர் வழியாக சென்றால் அங்கு இந்த பத்திரகாளி அம்மன் போகின்ற வழியிலே மயிலம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 1100 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் முருகன் ஆலயம். இங்கு விசாக நட்சத்திரத்தில் மிக சிறப்பாக ஒரு விழா நடைபெறும். அதேபோல் பங்குனி உத்திரமும் இங்கு சிறப்பாக நடைபெறும். இதற்கு செல்ல வேண்டுமானால் புதுச்சேரியில் இருந்து வானூர் வழியாக செல்கின்ற பஸ்ஸு திண்டிவனம் செல்லும். அதிலே பஸ்ஸில் ஏறினால் அங்கு இதான் மலைப்பாதை, மயிலம் வந்துவிடும். அதேபோல் நம்முடைய திண்டிவனத்திலிருந்து இப்படி கூட்டேரிப்பட்டு வழியாக சென்றால் மயிலம் வந்துவிடும். இது திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. கூட்டேரிப்பட்டிலிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது. மலை, ஒரு சிறிய மலை. இந்த மலை பகுதியிலே தான் குடமுழுக்கு நடைபெற்றது. தமிழ் உலக தாய்மொழி தினத்தன்று அந்த யாகசாலையை இப்பொழுது பார்க்கிறோம். மிக அற்புதமான முறையில் நடைபெற்ற அந்த குடமுழுக்கு விழாவிலே ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். நான் மாலையிலே சென்று அங்கு திருக்கல்யாண சில காட்சிகளை உங்களுக்கு காட்சிப்படுத்த விரும்புகிறேன். மிக அற்புதமான கோயில் இது. இந்த முருகப்பெருமான் கிருத்திகை அன்று மிக அற்புதமான நிகழ்ச்சிகளெல்லாம் காணலாம். பக்தர்கள் நிறைய வந்து வணங்குகிற ஆலயமாக இது திகழ்கிறது. இந்த ஆலயத்திற்கு சென்று வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, மயிலம் முருகனுக்கு அரோகரா, பொம்மபுரம் ஆதீனம் சிறப்பாக செய்கிற ஒரு மலை கோயில்தான் இந்த முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் அருளால் நாம் அத்தனை பேரும் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்கிற ஒரு பாக்கியத்தை இறைவன் நமக்கு கொடுத்தான். இது இந்த கோபுரம் தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். அந்த கோபுர தரிசனத்தை பார்க்கிற காட்சியை பார்க்கிறோம். அதேபோல் இப்பொழுது அந்த பூவிலே மாலையாக தொடுத்திருக்கிறார்கள். அது மிக அற்புதமாக இருக்கிறது. குருவே நம, பாலசித்தர் மயிலம் பாலசித்த குருவே நம, ஸ்ரீ முருகன் துணை என்று எழுதியிருக்கிறார்கள். அந்த மாலையிலே கோவிலை அற்புதமாக செதுக்கியிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதேபோல் இந்த மயில், வேல், இதயம் இந்த மாலையிலே சிறப்பாக பார்ப்பதற்கு மிக அற்புதமாக இருந்தது. அதையெல்லாம் படம் பிடித்து உங்களுக்கு காட்சிப்படுத்த விரும்புகிறேன். இதான் தொங்குகிற மாலையிலே சிறப்பாக உள்ளே மூலவர் பக்கத்தில் இருக்கிற நவகிரக ஆலயம். இது சுற்றுப்பிரகாரம் மூலவரை சுற்றி இருக்கிற தீபாராதனை செய்கிற தேங்காய் உடைக்கிற இடம். இது கொடிமரம். நன்றாக ஓவியங்களை வரைந்து
எப்படி ஒரு காட்சி கொடுத்தார் என்பதை சித்தர் விநாயகப் பெருமான் ஆலயம் உள் பிரகாரத்திலே உள்ளது. இதெல்லாம் 3 சன்னதிகள் இருக்கிறது. கோபுரம் தரிசனம். வள்ளி தெய்வானோடு காட்சி தருகிற முருகப்பெருமான். இவர் ஒரு சித்தர். அந்த சித்தரை இவர் தான் இந்த கோயிலை நிர்ணயம் செய்த பால சித்தர். இது சுற்றுப்பிரகாரத்தை பார்க்கிறோம். நிறைய வாகனங்கள் செல்வதற்கு வசதியாக இந்த பேட்டரி காரை வைத்திருக்கிறார்கள். முடியாதவர்களுக்கு பேட்டரி காரில் வரலாம். மிக நீண்ட உயரமுள்ள ஒரு மதிர்ச்சுவரிலே அந்த கோயில் அமைந்துள்ளது. அதற்கு மேலே வண்ணங்கள் தீட்டி மிக அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த மயிலம் திருக்கோயிலை இப்பொழுது பார்க்கிறோம். அந்த சுற்றுச்சுவருக்கு மேலே சிற்பங்கள் நிறைய இருக்கிறது. வண்ண வண்ண சிலைகளாக செதுக்கி அந்த வரலாற்றை, முருகன் வரலாற்றை எல்லாம் அதில் இடம்பெற செய்திருக்கிறார்கள். மிக நீண்ட நெடிய மதிர்ச்சுவர். மயிலம் முருகன் நமக்கு இரவு நேரத்தில் எடுக்கப்பட்ட அந்த கோபுரம். இதுதான் இந்த மலைப்பாதை நேராக அந்த ஆலயத்திற்கு செல்கின்ற வழி. கோபுர தரிசனம். ஆனால் இந்த கோபுரம் வழியாக உள்ளே விடவில்லை. அது எந்த நேரமும் பூட்டித்தானே வைத்திருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த பேட்டரி கார் வந்து பாருங்க, இதை சுற்றி காட்டுவதற்கு பேட்டரி செய்யப்பட்ட கார். அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட கோபுரத்தினுடைய காட்சிகள். அதே போல இந்த ஆஞ்சநேயர் பெருமான் எல்லா இடத்திலையும் வந்து மிக அற்புதமாக காட்சி கொடுக்கிறார். அவர் பொறுமையாக அமர்ந்து கொண்டு பழங்கள் உண்ணுகின்ற காட்சியை பார்க்கிறோம். இது கோபுரம், கோபுர தரிசனம். இப்போ இந்த பாருங்க, இந்த மாலையால் செஞ்ச அரிமாக பாருங்க. ஸ்ரீ பால சித்த குருவே நம, ஸ்ரீ முருகன் துணை. இந்த மாலையை தொங்க விட்டு அந்த எழுத்து அதை அழகாக எழுதியிருக்காங்க பாருங்க. இந்த அவருடைய திறமையை பாராட்ட வேண்டும். இதாங்க அந்த ஒரு மண்டபம். என்ட்ரன்ஸ் இந்த தெற்கு பக்கமாக வழி வச்சிருக்காங்க என்ட்ரன்ஸ். இந்த மண்டபத்தில் தான் இப்போ திருக்கல்யாணம் நடைபெற இருக்கிறது. வள்ளி தெய்வானோடு காட்சி கொடுக்கிற ஓவியம் சித்தர். அமைதியாக தியான நிலையில் இருக்கிற சித்தரை வணங்குகிறோம். ஓவியங்கள் அவர் எப்படி மயிலாக காட்சி விட்டார் தான் மயிலம். இதாங்க அந்த காலத்தில் பயன்படுத்தின செப்பு தண்ணி சேகரிக்கிற குடம், செப்பு குடம்.
உற்சவர் வருகிறார். இந்த பொம்மபுரம் ஆதீனத்திலிருந்து மடத்திலிருந்து திருமணத்துக்கு உண்டான அந்த சீர்வரிசைகள் வருகின்ற காட்சியை பார்க்கிறோம். சீர்வரிசை எடுத்து செல்வது நம் வீட்டிலே நடைபெறுகிற திருமண காட்சியை போல்தான் இதுவும் இருக்கும். மாலை, உடை, பழங்கள், சீர்வரிசை தட்டோடு திருமணம் நடைபெறும் நிகழ்ச்சியில் வருகிறார்கள். ஒவ்வொரு தட்டாக அங்கு வைக்கப்படுகிறது. பாருங்கள், இதில் வேட்டி, புடவை, மாங்கல்யம், வேத மந்திரங்கள் ஓத திருமண நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதிலேயே சில காட்சிகள் உங்களுக்கு. மக்கள் வெள்ளத்திலே நடைபெற்ற விழா. இந்த உடை அணிவிக்கிற காட்சி, இந்த காப்பு கட்டுவது, போன்ற அந்த பூணூல் அணிவிக்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். முருகன் அருளால் எல்லாம் நன்மைக்கே என்று முருகனை வணங்கிவிட்டு அந்த திருமண காட்சிகளை உங்களுக்கு சிலவற்றை காண்பித்தேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, மயிலம் சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா. பாரதிதாசன் முதலில் இங்கு சுப்பிரமணிய குறிதான் முதலில் அவர் பாடினார். அப்பேற்பட்ட பாரதிதாசன் வணங்கிய இந்த மயிலம் முருகனை பார்த்து உங்களுக்கு காட்சிப்படுத்துவதில் பெருமைப்படுகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சர்வ